என்னது இது? வெளியே கிளம்பலான்னு ஒரு சாரியும் கூட நல்லா இல்லை. சாரி நல்லா இல்லைங்கிறத விட சாரியே இல்லை. பார்க்குறக்கு தான் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லாம் டெய்லியும் கட்டிகிட்டே இருக்கிற மாதிரி தான் தோணுது. கட்டாத புடவைன்னு ஒன்றுத்தையுமே காணுமே. பா சொல்லு சாமி. நீ பாட்டு கிளம்பிட்டு இருக்க. எனக்கு எந்த புடவை கட்டுறதுன்னே தெரியலப்பா. புடவையே இல்லை. புடவையே இல்லையா? ஆமாப்பா, இங்கே வந்து பாரு. நீயே பீரோ நிறைய புடவை வச்சிருக்கிற, புடவையே இல்லைங்கிற. மனசாட்சியே இல்லாமல் பேசாதப்பா. இன்னும் நிறையாவா இருக்கு. இருக்கிறதே 4 புடவை தான் இருக்குது. அதுவும் கட்டின புடவையாவே இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு புடவையே இல்லைப்பா. புடவையாவது கொஞ்சம் வாங்கித்தாப்பா. சாமி இது பேர்ல என்ன சாமி? இதுதான் கட்டலாம்னு நினைச்சேன். ஆனா இது எனக்கு பத்த மாட்டேங்குது. புடவை பத்த மாட்டேங்குதா? பிளவுஸ் பத்த மாட்டேங்குது. நான் குண்டாயிட்டு நாட்டு இருக்குது, பத்த மாட்டேங்குது. அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை. சரி இது அது ரொம்ப பழைய புடவைப்பா. சரி இது அதுக்கு பிளவுஸ் பத்த மாட்டேங்குது. இது அதுக்கு பிளவுஸ் வேற காணாம போயிடுச்சு. தேடணும். சரி இதுல ஏதோ ஒண்ணு. அது போன வாரம் தான் கட்டினேன். சரி இதாவது கட்டு. அது அதுக்கு முந்தின வாரம் கட்டினேன். சரி இங்க இருக்குது அதெல்லாம் வீட்டுக்கு கட்டுற புடவைப்பா. புதுசாவே ஒரு 4-5 புடவை எடுத்து கொடுப்பா. ஏதோ பிளான போட்டு இருக்குது. சரி இதுல ஏதோ கட்டு சாமி. இது அதுக்கு முந்தின வாரம் போன மாசம் தான் அது கட்டினேன். எப்படிப்பா கட்டின புடவையே கட்ட? போன மாசம் கட்டினா இந்த மாசம் கட்டினா நான் ஏத்து கட்டினா கட்ட வேண்டியதானே? கட்டின புடவையே கட்டினேன். என்ன கட்டின புடவை கட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வருஷத்துக்கு 365 நாள் 365 நாளுக்கு 365 புடவை எடுத்து கொடுத்தா நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன். 365 புடவை எடுத்து கொடுத்தா டெய்லியும் ஒன்று கட்டிக்கு வைப்பா. ஹலோ ஹலோ போன் வந்து பாப்பா. வர மாட்டேன்.